வணக்கம். பிப்ரவரி 25ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று பிப்ரவரி 24ஆம் தேதி நிஃப்டி 1% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 7,900 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 14,200 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்றாங்க 6,300 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 7,400 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க 5,200 கோடி ரூபாய்க்கு. இந்தியா யூகே மறுபடியும் எஃப்டிஏ பேச்சுவார்த்தை துவங்கி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. என்டிடிவி ப்ராஃபிட்டில் எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ரொம்ப நாட்களாக இது பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கு. கடந்த 2 பிரதமர்களுடையும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதா தெரியுது. 2 நாடுகளுடைய வர்த்தக மதிப்பு 40.9 பில்லியன் பவுண்ட்ஸ்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஆர்பிஐடைய அடுத்த மீட்டிங், மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் ஏப்ரல் மாதத்தில் நடைபெற இருக்குது. அதில் தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் குறித்து முடிவெடுப்பாங்க. இப்போ அனலிஸ்ட் வல்லுநர்கள் என்ன கருதுறாங்கன்னா 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏப்ரல் மீட்டிங்னு கருதுறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. நிஃப்டி இந்த ஆண்டு 6% விழுந்திருக்கு. இது யூஎஸ் டாலர் டேர்ம்ஸில் சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்தது. எதற்காக யூஎஸ் டாலர்ஸ் டேர்ம்ஸில் நம்ம பார்க்குறோம். உலக அளவில் பெரிய வீழ்ச்சியை பார்த்த இண்டெக்ஸில் நிஃப்டியும் இடம் பிடிச்சிருக்கு. 3வது இடம் பிடிச்சிருக்கு. இது இந்த ஆண்டு 2025 6% வீழ்ச்சியை பார்த்துருக்கு நிஃப்டி யூஎஸ் டாலர் டேர்ம்ஸில். வேறு 2 மார்க்கெட் எவைன்னு பார்க்கும்போது தாய்லாந்து மற்றும் பிலிப்பைன்ஸ் பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்கு. தாய்லாந்து 10% விழுந்திருக்கு. பிலிப்பைன்ஸ் 6.7% வீழ்ச்சியை பார்த்துருக்கு 2025 இதுவரைக்கும். சிட்டி இந்தியாவுடைய ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. நியூட்ரல்லேருந்து ஓவர் வெயிட்டாக அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார நிஃப்டி 26,000 எட்டும்னு எதிர்பார்க்குறாங்க. அதே போல் சிட்டியில் இருக்கக்கூடிய சில எக்கனாமிக்ஸ் என்ன கருதுறாங்கன்னா, மேலும் ஆர்பிஐ 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வரப்போகிற மாதங்களில் 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அவங்க குறைப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. அதானி 2.1 லட்சம் கோடி ரூபாய் மத்திய பிரதேஷில் முதலீடு செய்ய இருக்கிறாங்கன்னு என்டிடிவியில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த செக்டரில்? பம்ப்டு ஸ்டோரேஜ், சிமெண்ட், மைனிங், ஸ்மார்ட் மீட்டர்ஸ் மற்றும் தெர்மல் எனர்ஜி செக்டர்ஸில் அவங்க முதலீடு செய்ய இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க என்டிடிவியில். ஹேவல்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அடுத்த 6 மாதத்தில் அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் மார்க்கெட்டில் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. 2 பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸ், எந்த நாடுகள் அதிகமாக இந்தியாவில் எலக்ட்ரிக் கார்ஸை ஏற்றி அனுப்புகிறாங்க? மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். 2024 முதல் 11 மாதத்தில் 6,410 எலக்ட்ரிக் வாகனங்கள் இந்தியாவுக்குள்ளார வந்திருக்கு வெளிநாட்டிலிருந்து. சைனா 51% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 3,270 வாகனங்கள். குறிப்பாக இருக்கக்கூடிய பிராண்ட் BYD. அடுத்தது ஜெர்மனியிலிருந்து 2,360 வாகனங்கள் இந்தியாவுக்குள்ளார வந்திருக்கு. அது 37%. சைனா, ஜெர்மனி இரண்டுமே சேர்த்தாலே நம்ம கிட்டத்தட்ட 90% வருது. இந்த 2 கண்ட்ரீஸ்லையும் பார்க்கும்போது டெஸ்லா அவங்களுடைய உற்பத்தி ஆலை வைத்திருக்கிறாங்க. டெஸ்லா இப்போ இந்தியாவுக்குள்ளார வருதுன்னு ஒரு நியூஸாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த 2 நாடுகளிலும் டெஸ்லா அவங்களுடைய உற்பத்தி ஆலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சைனா, ஜெர்மனியை தொடர்ந்து வேறு எந்தெந்த நாடுகள் இந்தியாவுக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்திருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஸ்வீடன், USA மற்றும் சவுத் கொரியா. இந்தியாவுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசியில் மாற்றம் இருக்குன்ற எதிர்பார்ப்பு நம்ம முன்னே செய்தியாக பார்த்துருந்தோங்க. அப்படி வந்ததுன்னா நொமுரா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அது விரைவில் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. டெஸ்லா உள்ளே வர்றதுனால பெரிய அளவில் பாதிப்பு கிடையாதுன்னு நம்ம முன்னே CLSA அறிவித்த செய்தியாக நம்ம பார்த்துருந்தோங்க. CLSA ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் டெஸ்லா இந்தியாவுக்கு வரதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனிகள் பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ புதுசாக வரக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசியில் நொமுரா என்ன கருதுறாங்க, அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் அதிகரிக்கும். குறிப்பாக டெஸ்லா போன்ற கம்பெனிகள், வெளிநாட்டு கம்பெனிகள் இந்தியாவுக்குள்ளார முதலீடு செய்வதற்கு எளிதாவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் ஃபோக்கஸ் இருக்கும், ஒரு விரிவாக்கம் இருக்கும். அப்படி நடந்ததுன்னா பயன்பெறக்கூடிய இந்தியன் ஸ்டாக்ஸ் எவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சோனா காம்ஸ்டார், சன்செரா மற்றும் மதர்சன் சுமி. முன்னே நம்ம CLSA ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது ஒரு செய்தியாக பார்த்துருந்தோங்க. டெஸ்லா 21 லட்சம் ரூபாய்க்கான அவங்களுடைய கம்மி மாடலை இந்தியாவில் அறிமுகம் செய்வாங்கன்னு. ஆனால் அதற்கு எதிர்மறையான பார்வை தான் வைத்திருக்கிறாங்க நொமுரா. அவங்களுடைய ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 21 லட்சம் மாடல், அதாவது அந்த குறைந்த விலை இருக்கக்கூடிய மாடலை டெஸ்லா அறிமுகம் செய்ய மாட்டாங்கன்னு நொமுரா கருதி இருக்கிறாங்க.
Pearl குளோபலுடைய மேனேஜ்மெண்ட் என்டிடிவி ப்ராஃபிட்டுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, யூஎஸ்ஏ ரெசிப்ரோக்கல் டேரிஃப் விதிச்சாங்கன்னா அதற்கு எந்த பாதிப்பும் கம்பெனிக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அல்லது அது பாதிப்பு குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட். அதற்கு முக்கிய காரணம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவிலேருந்து வெளியில் இருக்கக்கூடிய நாடுகள்லையும் அவங்க உற்பத்தி செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து இப்போ அவங்களுக்கு வரக்கூடிய வருவாய் வந்து 25% ஒட்டுமொத்த வருவாய். ஸோ யூஎஸ்ஏ ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் விதித்தாங்கன்னா அவங்க வேறு நாடுகளில் உற்பத்தியை அதிகமாக்குவாங்க. அங்கேருந்து யூஎஸ்ஏக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அந்த மாதிரி ஒரு பிளான் வைத்திருப்பதாக கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். யூஎஸ் தான் அவங்களுக்கு பெரிய மார்க்கெட்டாக இருக்குது. அப்பேரல் செக்டரில் இருக்கிறாங்க Pearl குளோபல். யூஎஸில் வந்து அவங்களுக்கு 60% வருவாய் அங்கே தான் ஏற்றி அனுப்புகிறாங்க. அவங்கள தொடர்ந்து ஸ்பெயின், யூகே, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவில் தான் அவங்களுடைய பிஸ்னஸ் இருக்குது. அவங்க என்ன கருதுறாங்கன்னா, யூஎஸ்ஏ வந்து உடனடியாக அந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸை போட மாட்டாங்க. அப்படி போட்டாங்கன்னா உள்ளூரில் அங்கே யூஎஸ்ஏல வந்து பொருட்கள் விலை அதிகரிக்கும், இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும்ன்ற அபாயம் இருக்குது. அதனால் உடனடியாக அதை செய்ய மாட்டாங்க. அப்படி செய்தாலும் இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய உற்பத்தி ஆலையில் உற்பத்தி பெருக்கி அங்கிருந்து யூஎஸ்ஏக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பிளானும் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க Pearl குளோபலுடைய மேனேஜ்மெண்ட். கிளென்மார்க் ஃபார்மா நேற்று இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அதற்கு முக்கிய காரணம் சொல்லியிருப்பது அந்த செய்தியில், சில வழக்குகளை அவங்க முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க குற்றத்தை ஏற்றுக்கல, அந்த குற்றம் செயலன்னு சொல்லிட்டு அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹியூமானா, சென்டின் மற்றும் கைசர் நிறுவனங்களுடன் அந்த ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க. அவங்க தான் வழக்கு போட்டிருக்கிறாங்க, ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க. $7 மில்லியன் கொடுத்து அதை செட்டில் பண்ணியிருக்கிறாங்கன்ற செய்தி மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. ஃபைசர் நேற்று இன்ட்ராடேல 9% அதிகரித்தது. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க 2 பிராண்ட்ஸ் மைலான் ஃபார்மாசியூட்டிகல்ஸுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. 2 பிராண்ட்ஸ் அவங்க இந்தியாவில் அறிமுகம் செய்கிறாங்க, மார்க்கெட்டிங் மற்றும் சேல்ஸ். இதற்காக மைலான் ஃபார்மாசியூட்டிகல்ஸுடன் ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறாங்க ஃபைசர். அது ஒரு செய்தியாக சொல்லியிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்டில் முக்கிய காரணம் நேற்று இன்ட்ராடேல 9% அதிகரித்ததற்கு இந்த ஒப்பந்தம் 5 ஆண்டிற்கான ஒப்பந்தம். இது மணப்புரம் ஃபினான்ஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் வந்த செய்தி குறித்து அந்த செய்தி நாமளும் வீடியோவில் பார்த்துருந்தோங்க. $1 பில்லியன் டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பெயின் கேபிட்டல் மணப்புரம் ஃபினான்ஸில் $1 பில்லியன் முதலீடு செய்து ஷேர்ஸை வாங்குவாங்கன்ற ஒரு செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இதற்கு விளக்கம் கேட்டிருக்கிறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். கம்பெனி தரப்பு விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு வெளியிட வேண்டிய எந்த தகவலும் கம்பெனி கைவசம் இல்லை. அந்த டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய செய்திகள் இப்போதைக்கு எதுவுமே இல்லைன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க மணப்புரம் ஃபினான்ஸ். ஏர்டெல் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஆப்பிள் நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பின் படி ஆப்பிள் டிவி ப்ளஸ் மற்றும் ஆப்பிள் மியூசிக்கை வழங்க இருக்கிறாங்க அவங்களுடைய போஸ்ட்பெய்ட் கஸ்டமர்ஸ்க்கு, அவங்களுடைய வைஃபை போஸ்ட்பெய்ட் கஸ்டமர்ஸ்க்கு. குறிப்பாக $999 அல்லது அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிளானில் வந்து ஆப்பிள் டிவி ப்ளஸ் மற்றும் ஆப்பிள் மியூசிக்கை வழங்க இருக்கிறாங்க ஏர்டெல். என்பிசிசி இந்தியா தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. என்ஐடி குருக்ஷேத்ராலேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு $264 கோடி ஹரியானா மாநிலத்தில். வெல்ஸ்பன் ஸ்பெஷாலிட்டி சொல்யூஷன்ஸ் ரைட்ஸ் இஷ்யூக்கான அப்டேட்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. ஜனவரி மாதத்திலே ரைட்ஸ் இஷ்யூ செய்ய போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூ வழியாக $350 கோடி வரைக்கும்னு இப்போ கூடுதல் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூக்கு அவங்க நிர்ணயித்திருக்கிற விலை ஒரு ஷேருக்கு $26.40. நேற்று க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிடும்போது 33% குறைவாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் மார்ச் 1 என்ன ரேஷியோவில் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் வழங்குறாங்க? ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் இலவசமாக வழங்கப்படும். நம்ம 4 ஷேர்ஸ் வைத்திருந்தால் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்னா என்ன, ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோங்க. அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எப்போ ரைட்ஸ் இஷ்யூ ஓப்பன் ஆகுது? மார்ச் 10. எப்போ முடிவுக்கு வருது? மார்ச் 19. ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன் கடைசி நாள் மார்ச் 13. தங்கமயில் ஜுவல்லரி தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. சென்னை டி நகரில் ஒரு புது கடையை திறந்திருக்கிறாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை February 23 முதல் நாள் சேல்ஸ் $16 கோடி விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஃபுட்ஃபால் 7250. தேவ் ஐடி தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் சர்வீசஸ் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது லோக்சபா செக்ரட்டரியேட் ப்ராஜெக்ட் கீழே கிடைத்த ஒரு ஆர்டர். அதோடைய மதிப்பு $2.4 கோடி. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் மற்றும் வெப்சைட் சம்பந்தமான ஆர்டர்னு சொல்லியிருக்கிறாங்க தேவ் ஐடி. அப்போலோ பைப்ஸ் லிமிடெட் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு முதலீடு செய்கிறாங்க. கிசான் மோல்டிங்ஸில் 0.5% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. 6 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். பயோகான் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் பயோகான் பயாலஜிக்ஸ். அவங்களுடைய மருந்தை US மார்க்கெட்டில் அறிமுகம் செய்கிறாங்க. கிரான்ஸ் டிசீஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பயோகான். ஸ்ரீ சிமெண்ட் குறித்து CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல். GST அத்தாரிட்டிஸ் அவங்களுக்கு $41 கோடி கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. இது இன்ட்ரெஸ்ட் மற்றும் பெனால்ட்டி சேர்த்து $41 கோடி. அதே போல் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் குறித்து CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல். அவங்களுக்கும் GST அத்தாரிட்டிஸ் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. $57 கோடி கட்ட சொல்லி. இது நிதியாண்டு 2020-21
சுதர்ஷன் கெமிக்கல்ஸ் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கும் ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு. 40.53 கோடி ரூபாய் கட்ட சொல்லி அவங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. என்டிபிசி குரூப் மத்திய பிரதேஷில் முதலீடு செய்ய இருக்கிறாங்க. 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே என்டிபிசி குரூப் முதலீடு செய்ய இருக்கிறாங்க மத்திய பிரதேஷ் மாநிலத்தில். இதில் குறிப்பாக என்டிபிசி கிரீன் எனர்ஜி 1.2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க. ரெனியூவல் ப்ராஜெக்ட் சம்பந்தமாக, சோலார் விண்ட் ஹைபிரிட் ரெனியூவல் ப்ராஜெக்ட் சம்பந்தமாக அவங்க முதலீடு செய்ய இருக்கிறாங்க. என்டிபிசியும் அரசும், மத்திய பிரதேஷ் அரசும் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. 80,000 கோடி ரூபாய் என்டிபிசி லிமிடெட் முதலீடு செய்வதற்கு. இது நான் ஃபாசில் ஃபியூல் பவர் பிளான்ட் சம்பந்தமானது. அதே போல் என்டிபிசி மறுபடியும் 3வது ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கிறாங்க. இது பம்ப்டு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்டுக்காக 4,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க. பிஎஸ்சி 100 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் எந்த ஸ்டாக்குக்கு அதிக அளவில் டார்கெட் கொடுத்துருக்காங்க அனலிஸ்ட், அதாவது ஹையஸ்ட் அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய அந்த பிஎஸ்சி 100 இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸில் எவை டாப் 3 கொடுத்துருக்காங்க. சிஎன்பிசி டிவி 18ல் ஆர்இசி 12 மாத டார்கெட் 621, முந்தின க்ளோஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 58% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட் 4,943 ரூபாய், 47% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதானி கிரீனுக்கு வல்லுநர்கள் கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட் அடுத்த 12 மாதத்திற்கு 1301, 56% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 3 ஸ்டாக்ஸ் தான் டாப் 3ல இருக்கிறாங்க. இந்த பிஎஸ்சி 100 இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸில் அதிகமாக மேலே போகக்கூடிய ஸ்டாக்ஸ்னு வல்லுநர்கள் கருதுவது. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். அப்போலோ பைப்ஸ் 16% ஷேர் ப்ரைஸும் 676% வால்யூம் அதிகரிப்பு. இந்தியன் ஹியூம் 13% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 298% வால்யூம் அதிகரிப்பு. ஃபேண்டம் டிஜிட்டல் 10% ஷேர் ப்ரைஸும் 215% வால்யூம் அதிகரிப்பு. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் ஐடி கம்பெனி 7% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 618% வால்யூம் அதிகரித்தது. டேட்டா பேட்டர்ன்ஸ் 6% ஷேர் ப்ரைஸ், 2500% வால்யூம். கிளாக்ஸோ ஸ்மித் லைன் 5% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 697% வால்யூம் அதிகரித்தது. வருண் பிவரேஜஸ் இந்தியாவில் பெப்சி ஃப்ரான்ச்சைசி நடத்துகிறாங்க, 5% உயர்ந்தது, 558% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஜிண்டால் ட்ரில்லிங் 7% வீழ்ச்சி, 1628% வால்யூம் அதிகரிப்பு. கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட் 7% சரிந்தது, 134% வால்யூம் அதிகரித்தது. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் 6% வீழ்ச்சி, 249% வால்யூம். ரெலிகார் என்டர்பிரைசஸ் 5% சரிந்தது, 180% வால்யூம் அதிகரிப்பு. இன்ஃபோவேஜ் 5% வீழ்ச்சி, 165% அதிகரித்தது வால்யூம். E2E நெட்வொர்க்ஸ் 5% வீழ்ச்சி, 291% வால்யூம் அதிகரிப்பு. தேஜஸ் நெட்வொர்க்ஸ் 5% விழுந்தது, 442% வால்யூம். சஃபயர் ஃபுட்ஸ் 5% வீழ்ச்சி, 348% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.